ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல்ல மதுரையை சேர்ந்த ஒரு இளம் வயது ரவுடி தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, தேவையில்லாத சேர்க்கை, படிப்பு ஒழுங்கா படிக்கல, பெத்தவங்களாம் குத்தம் சொல்ல முடியாது, நல்லபடியா தான் வளர்த்துருக்காங்க. இவர் தேவையில்லாத பசங்க கூட ஏராளம் சேர்ந்துட்டு சின்ன வயசுலயே தண்ணி அடிக்கிறது, போதை ஆச்சுன்னா யாரா பார்த்து உதைக்கிறது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல அவருக்கோ இல்ல அவங்க வீட்டை சார்ந்தவருக்கோ எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா நட்போட்டாரம் தான். நண்பன் அடிச்சிட்டாங்க போய் வெட்டுறது, நண்பனை கொண்டுட்டாங்க போய் பழி வாங்குறதுன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாரு. இப்போ ரவுடிஸுமே வேணாம், குடும்பம் மட்டும் போதும் சொல்லி திருந்தி வாழ்றாரு. இந்த திருந்தி வாழ்ற கேப்ல போலீஸ்காரர் என்ன பண்ணுவாங்க தெரியலையா? புட்டப்புன்னு பண்ண போட்டு அவர் செய்த தவறுகளை விட புட்டப்பு தான் அதிகமா இருக்கு. 10 வழக்குக்கு மேல புட்டப்பே போட்டிருக்காங்க. இவருடைய ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும். சின்ன வயசுல தேவையில்லாம சேர்க்கைகள் செய்யக்கூடாது, தேவையில்லாத சங்கத்துகள் இருக்கக்கூடாதுன்றதுக்கு, அப்படி இருந்துச்சுன்னா என்ன, எப்படி லைஃப் மாறும், தேவையில்லாம குழந்தைச்சு கேஸ் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும். இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல்ல மதுரையை சேர்ந்த ரவுடி முத்துப்பாண்டி என்பவரை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேடை யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது பெல் பட்டன் நமக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா, யார் இந்த முத்துப்பாண்டி, எந்த ஏரியாவை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் பால்பண்ணை அருகே கரும்பாளையம் பகுதியை சேர்ந்த வேலன் முத்துலட்சுமி தம்பதியினரின் இளைய மகன் தான் இந்த முத்துப்பாண்டி என்கிற ஒக்கால் ஒளி. இவருக்கு பேர் இன்னொரு பேர் வச்சுக்கிறாங்க இவருக்கு, ஒக்கால் ஒளின்னு. கூட பிறந்தது 4 அக்கா. சிறு வயது முதல் பாத்தீங்கன்னா அவரோட மாமா செல்லமா இவர் வந்து விளையாட்டா கூப்பிட்டுருக்காரு, ஒக்கால் ஒளி கூப்பிட்டுருக்காரு. அந்த பேர் அப்படியே நாளடைவில் பாத்தீங்கன்னா ஒக்கால் அலி என்ற முத்துப்பாண்டி என்ற பேரே ஆயிப்போச்சு. இவர் தல்லாக்குளம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 8th வரைக்கும் படிச்சிருக்காரு. அதே பகுதியை இவரும் முத்துப்பாண்டியும் பாத்தீங்கன்னா அதே பகுதியை சேர்ந்த பட்டாயனர் ராஜசேகரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். சின்ன வயசுல ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இருவரும் பாத்தீங்கன்னா சிறு வயது முதலே பாத்தீங்கன்னா அதே பகுதியை சேர்ந்த ரவுடி மயில் சரவணன் என்பவரோடு அண்ணான்னு சொல்லி சுத்தி இருக்கிறது கூட எப்பயுமே அவர் கூட தான் இருக்கிறது. முத்துப்பாண்டியின் நண்பர் கவின் என்பவர் என்ன பண்றாரு, ஒரு மாட்டு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறார். 2014ஆம் ஆண்டு அந்த பெண்ணின் தந்தை துரைப்பாண்டி என்பவருக்கு தெரிய வருது. மொத்த குடும்பம், அதாவது வேற சமுதாயம்ன்றதுனால ரொம்ப கோவம் வருது. எதிர்பாராத நேரத்துல கவின் அடிக்க வந்த போது அந்த துரைப்பாண்டியன் குடும்பத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்கிருந்து எல்லாரையும் வெட்டுறாங்க. முதல்ல பட்டாக்கு வயிற்றுல வெட்டு விழுது, கவினுக்கு புடதிலே வெட்டு விழுது. தடுக்க வந்த மயில் சரவணனை ஸ்பாட்லேயே கொலை செய்யறாங்க. துரைப்பாண்டி குடும்பத்தார் அனைவரும் சிறைக்கு செல்றாங்க. மயில் சரவணன் சாவுக்கு பதில் சம்பவம் கொடுக்கணும்னு சொல்லி முத்துப்பாண்டி மற்றும் கூட்டாளிகள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. 2015ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா துரைப்பாண்டியை மதுரை தமிழ் சங்கம் அருகே ஸ்விம்மிங் பூல் அந்த இடத்துல வச்சு என்ன பண்றாங்க, கொடூரமா வெட்டி கொலை பண்றாங்க. அண்ணாநகர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து முத்துப்பாண்டி, பட்டாயங்கர் ராஜசேகர், கெடாமணி, ராஜபாண்டி, கவின் மற்றும் 3 பேரை தேடி வராங்க. ஆரப்பாளையம் அருகே பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டிய ஸ்பெஷல் டீம் தூக்குறாங்க. மேலூர் சிறையில் அடைக்கிறாங்க. 150 நாள் கட்சி ஜாமீன்ல வெளியே வரார். அடுத்து பாத்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு மே மாதம் SM நகர் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கோயில் திருவிழா. அந்த கோயில் திருவிழாவுக்கு முத்துப்பாண்டிய நண்பர் என்ன பண்றாரு, அழகர்சாமி என்பவர் போறாரு. அங்க இன்னொரு முத்துப்பாண்டி வந்து அந்த ஏரியால அந்த முத்துப்பாண்டி என்ன பண்றாரு, தனியா வந்து அழகர்சாமி ஏற்கனவே பிரச்சனை இருக்கும்போது அவர் அடிச்சிடறாரு. நேரா போய் என்ன பண்றாரு, அழகர்சாமி தன்னுடைய நண்பர் முத்துப்பாண்டிட்ட போய் சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு 6-7 பேர் நேரம் கத்தி எடுத்துன்னு வந்துடுறாங்க. நேரம் தூங்கி நின்று என்ன பண்றாங்க, முத்துப்பாண்டியை செம்ம விட்டு வெட்டுறாங்க. அந்த ஏரியால வச்சுட்டு எல்லாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ணாநகர் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணி முத்துப்பாண்டி, பட்டாயங்கர ராஜசேகர், அருள்பாண்டி, கெடாமணி, மந்திரமூர்த்தி மற்றும் 3 பேரை தேடி வராங்க. ஸ்பெஷல் டீம் என்ன பண்றாங்க, முத்துப்பாண்டிய பிடி காலனியில ஒரு வீட்டுல இருக்கும்போது பிடிக்கிறாங்க. போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சவங்க என்ன பண்றாரு, இவரு ஜன்னலை வச்சுட்டு பாதியா எஸ்கேப் பண்ணலான்னு பாக்குறாரு. சினிமால வடிவேல் கதையில காமெடியில வர மாதிரி பாதி உடம்பு வெளியே போயிடுச்சு, பாதி உடம்பு உள்ளுக்குது. போலீஸ்காரங்க தூக்கி வச்சு சரியான உரின்னு உரிச்சு நடக்கவே முடியல. அந்த அளவுக்கு காலையை உடையிற அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. அங்க உள்ள கைதிகளோட பிரச்சனை வருது, கமெண்ட் அடிக்கிறாங்க. விருதுநகர் சிறைக்கு மாத்துறாங்க. 3 மாதம் கழித்து ஜாமீன்ல விடுதலை ஆகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா பிடி காலனியை சேர்ந்த சந்திரபாண்டி என்பவருக்கும் முத்துப்பாண்டி நண்பர் பட்டாங்கர ராஜசேகரனுக்கும் பிரச்சனை வருது. ஏறக்குள்ள பட்டா பார்த்து நிறைய பேர் வராங்கன்னு சொல்லி ஒரு மொட்டை பிடிஷன் போறது, போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னு சொல்லி ஏறக்குறமா தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதனால பட்டாங்கிற ராஜசேகருக்கும் சந்திரபாண்டி என்பவருக்கும் பிரச்சனை வருது. இதனால என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பட்டா கூடவே இருக்கிற ஒரு தம்பி சின்ன பையன் தபசி பாண்டி என்பவரை சந்திரபாண்டி என்ன பண்றாரு, அடிக்கிறார். அது வேற ஏதோ பிரச்சனைக்கு, இந்த பிரச்சனைக்கு எதுவும் கிடையாது, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை அடிக்கிறாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, நான் போய் பட்டாவை கூட்டு வரேன், நான் யாரும் தெரியுமா, நான் பட்டாவோட தம்பி, நான் கூட்டு வரேன்னு சொல்லி போய் என்ன பண்றாரு. அப்போ பட்டா வந்து அப்சல் நகராரு. ஆனா பட்டாவுக்கு இந்த மேட்டரே தெரியாது, ஒரு அடிவான மேட்டர் தெரியாது. அதோட தவசி பாண்டி என்ன பண்றாரு, போயிட்டாரா பட்டாவை கூப்பிடாம பட்டா கொடுக்குற பசங்களை கூப்பிடுறாரு, சின்ன பசங்க எல்லாம் கூப்பிடுறாரு. கூட்டுன்னு போய் என்ன பண்றாரு, அவர் வீட்டு வாசல்லே வச்சு சந்திரபாண்டியை வெட்டுறாங்க. அண்ணாநகர் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணி பண்ணது யார் பாருங்க, தவசி பாண்டி, மந்திரமூர்த்தி, ஷாட்டு சரவணன், ஜோதிகுமார், முரளி, இவங்க தான் பண்றாங்க, இவங்கள தான் தேடுறாங்க. ஆனா இந்த சந்திரபாண்டி என்ன பண்றாரு, கன்ஃபார்மா இவங்க எல்லாரும் பேரையும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு கூட எல்லா பேரையும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு பட்டா பேரை சேர்க்கிறாரு. பட்டா அப்ஸ்காண்டு, பட்டாவுடைய மனைவி காலிசு, அவங்க பேரை சேர்க்கிறாரு. அவங்க பிடிச்சி பெண்கள் மத்தியில் அடைக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டி பேரை இவங்க எல்லாம் கூட்டாளிகள் முத்துப்பாண்டி பேரை சேர்க்கிறாங்க.
முத்துப்பாண்டிக்கு என்ன நடந்துனே தெரியாது, பட்டா நடந்துனே தெரியாது. பட்டா அப்ஸ்காண்டு மற்ற எல்லாத்தையும் போறாங்க. வீட்டில் இந்த முத்துப்பாண்டியை கூட்டின்னு போயிடறாங்க. கூட்டின்னு போயிட்டு சிறையில் வைக்கிறாங்க. எல்லாம் உள்ள ஜெயிலில் இருக்கிறாங்க கொலை முயற்சி வழக்கில். அப்போ அப்கான்ல இருந்த பட்டா இருக்கிற ராஜசேகரனை இந்த சந்திரபாண்டி குடும்பத்தார் கொலை பண்றாங்க. கரெக்டா 19/7/2019 அன்று பாத்தீங்கன்னா வைகை ஆறு பக்கம் அருகே அவர் ஃப்ரெண்டை வச்சு ஒளி விளக்குன்னு ஒருத்தர் வச்சு வர வச்சு கொடூரமா கொலை பண்றாங்க. எல்லாருமே சிறையில் இருக்காங்க. சிறையில இருந்து வந்த உடனே பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா பட்டா எங்க ராஜசேகர் கொலைக்கு பழி வாங்கணும். சந்திரபாண்டி குடும்பத்தை யாராவது ஒருத்தர் காலி பண்ணிட்டு என்ன பண்றாங்க, சந்திரபாண்டி தேடுறாங்க. சந்திரபாண்டிக்கு எப்படின்னு தெரியும், லோக்கல்ல தான் போட்டுருவாங்க நம்மளு. சந்திரபாண்டி எஸ்கேப் ஆயிறாரு. இதுல A1 சந்திரபாண்டி, A2 பாத்தீங்கன்னா முஜிசேங்கிற முருகன், அதாவது அவர் சொந்தக்காரர். அப்ப வந்து தேடுறாங்க எப்படின்னா போடணும் அப்படின்ட்டு. முத்துப்பாண்டி என்ன பண்றாரு, ரூட் எடுக்கிறாங்க. எல்லாம் முத்துப்பாண்டி சேர்ந்து நல்லா ரூட் எடுக்கிறாங்க. அப்ப இவர் வந்து மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, ட்ரீட்மெண்ட்ல இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ முத்துப்பாண்டி தலைமையில எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்பி நேரம் போய் ராஜாஜி மருத்துவமனையில் போயிட்டு விடிகால 4 மணி உள்ள இறங்கி பெரிய பிரச்சனை பண்றாங்க. உள்ள இறங்கி அந்த மஜித் என்கிற முருகனை கொடூரமா கொலை செய்யறாங்க. மதுரையே அப்படியே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது. ஆஸ்பத்திரிக்குள்ள பூந்து வெட்டினது. இந்த வழக்குல பாத்தீங்கன்னா மதிச்சியம் போலீசார் கொலை வழக்கு பதிவு பண்ணி யார் யார் பேரை சேகராங்க பாத்தீங்கன்னா அருண் பாண்டி, கரண்ராஜ், தவசி பாண்டி, கண்ணா மற்றும் பலர். இதுதான் எல்லாரும் பேரையும் சேகராங்க. இதுல எல்லா ஆளாலும் ஒரு ஊர்ல எஸ்கேப். முத்துப்பாண்டி என்ன பண்றாரு, மதிச்சியம் ஸ்டேஷன்ல போய் ஆஜராகிறாரு. மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்படுறாரு. 90 நாள் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வர்றாரு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கேஸுக்கு மேல கத்தியை காமிச்சு வழிப்பறை பண்ணாரு. ஆம்சாக்ட்னு சொல்லி மாறி மாறி எந்தெந்த ஸ்டேஷன் 2 கொலை வழக்கு ஆயிப்போச்சு. அதனால எந்தெந்த ஸ்டேஷன்ல முடியுமோ கேஸ்ல எல்லாரும் என்ன பண்றாங்க, இவர் மேல போய் வழக்க போடுறாங்க. எல்லா வழக்கையும் போட்டு அடிக்கடி சிறைக்கு போயிட்டு வராரு. இது பண்ண கேஸுக்கே கம்மியா தான் இருப்பாரு. பண்ணாத கேஸுக்கெல்லாம் அடிக்கடி சிறைக்கு போயிட்டு தான் வராரு. ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு, வேணாம் போதும், தேவையில்லாத வேலை இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம், ரவுடிசம்லாம் வேணாம், ஏதோ நண்பனுக்காக ஒரு பிரச்சனை வச்சு 2 வாட்டி கொலை பண்ணிட்டோம், அதுக்காக பழி வாங்கிறத கொள்றது, இதுக்கு மேல திருந்தணும்னு சொல்லி என்ன பண்றாரு, திருமணம் செய்யறாரு. 2 பெண் பிள்ளைகள் பிறக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாம தான் போகுது. நல்லா ஆட்டோ ஓட்டுறாரு, நிம்மதியா இருக்காரு. கேஸ் எல்லாம் பாக்குறாரு, கோர்ட்ல போய் அட்டன் பண்றாரு. எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருக்கு. ஒரு 3 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஜம்முன்னு நல்லா தான் போயிடுச்சு. ஜாலியா ஆட்டோ ஓட்டணுமா, சம்பாதிச்சோமா, குடும்பத்தை பார்த்தோமா, வாரத்தில் ஒரு நாள் சரக்கு போட்டோமா, ஜாலியா அந்த மாதிரி சொல்லி நல்லா தான் போயினுது. 2020 மார்ச் மாசம் என்ன பண்றாரு, ஏரியா பசங்களோட அட்டி போட்டு உட்காந்துக்கிறாரு. அப்போ அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் நம்ம ரோந்துக்கு வராரு. ரோந்துக்கு வரும்போது கையில வாக்கிட்டாக்கில வச்சுன்னு இவர் பேரை கூப்பிட்டு வாடா அப்படிங்கிறாரு. இவர் எதாவது புட்டப்பதான் போட போறாங்க போது நினைச்சிட்டு இன்ஸ்பெக்டர் தள்ளி விட்டு ஓடும்போது கையில அந்த வாக்கிட்டாக்கினா வந்து கீழே வந்து போந்துச்சுடா. அவன் தான் இஷ்யூ பெருசாயிடுச்சு. ஒரு வாரமா அப்ஸ்காண்ட் இவரு. அதுக்கப்புறம் இவரே தூக்கிட்டாங்க, போலீஸ்காரங்க தூக்கிட்டு என்ன பண்றாங்க, சரியான ஊரி உரிச்சு என்ன பண்றாங்க, மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. ஒரு புட்டப்பா போடுறாங்க, ஆம்ஸ் ஆக்ட்னு போட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. ஒரு மாதம் கழித்து ஜாமீன்ல வெளியே வர. தற்போது பாத்தீங்கன்னா மறுபடியும் எந்த பிரச்சனையும் போவேனா, ரவுடி சொன்னா வேணாம், நம்ம வேலை உண்டு, குடும்பம் ஒன்று சொல்லி பாத்துக்கலாம்னு சொல்லி திருந்தி வாழ்றாரு. இதுல இவரோட கதையில முக்கியமான ஒரு அம்சத்தை பார்க்கணும். அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தன் திருந்தணும்னு நினைச்சாலும் காவல்துறை திருந்த விட மாட்டாங்க. இதுக்கு நிறைய காவல்துறை அதிகாரி, எல்லாரையும் சொல்லல, சில அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு கேஸ் பிடிக்க முடியல. உண்மையான ரவுடிங்க, பெரிய ரவுடிங்க எல்லாம் விட்டுருவாங்க. சின்ன பசங்க எங்கன்னா பாத்தீங்கன்னா அடிதடி வழக்குல இருந்தானுங்க, அவனுக்கு மேல கஞ்சா கேச போடுறது, தேவையில்லாம கொலை முயற்சி வழக்கு சம்பந்தமே இல்லாம போறது. இல்ல இவங்களோட ஃபேவரட் புட்டப் என்னன்னு பாத்தீங்கன்னா கத்தியை காமிச்சு வழிப்பறி பண்ணார், ஆம்ஸ்டாக் கத்தி வச்சிருந்தார். இது எதனா போட்டு லைஃபை காலி பண்ணுவாங்க. தயவு செய்து ரவுடிஸ்ல இறங்காதீங்க. இவரை பாருங்க, தன் குடும்பத்துக்காகவோ, தன் அக்காவுக்காகவோ, இல்ல அம்மா அப்பாக்காகவோ, இல்ல இவருக்காகவோ கூட சரி ஒரு வழக்கு கூட வாங்க. எல்லாமே மத்தவங்க நண்பர்களுக்கு நட்பட்டாரங்க. இப்ப தேவையில்லாத நட்பட்டாரங்களை வச்சிருந்தா எங்க போய் லைஃப் முடியும்னு பாருங்க. இப்படிதான் லைஃப் வீணா போகும். தயவு செய்து தேவையில்லாத நட்பட்டாரங்களை வைக்காதீங்க. தயவு செய்து போதைக்கு அடிமையாகாதீங்க. எல்லாத்துக்கும் கத்தி எடுக்கிறதா சொல்யூஷன் சொல்லி கத்தி எடுக்காதீங்க. எல்லாத்துக்கும் பேசி தீக்கிறதா சொல்யூஷன் மட்டும் மைண்ட்ல வைங்க. இவர் மேல பாத்தீங்கன்னா 2 கொலை வழக்கு, 7க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு, அடிதடி வழக்குகள், 10க்கும் மேற்பட்ட புட்டாப்புன்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 வழக்குக்கு மேல இருக்கு இவர் மேல. இதுக்கப்புறம் ஏதாவது தப்பு பண்ணிதானா கன்ஃபார்மா குண்டாஸ் போட்டிருப்பாங்க. இவரை நல்ல காலம் அப்படியே திருந்தி வாழ்றாரு. இப்படியே திருந்தி வாழுங்க, சந்தோஷமா இருங்க, மற்றவங்க சொல்லி வாழ வைங்க. ரவுடிசம் வேணாம், கத்தி எடுக்காத சொல்லி சொல்ல வாழ வைங்க. இவ்வளவுதான் முத்துப்பாண்டி பத்தி காணொலி. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Disclaimer. Our YouTube channel Sattamedai does not promote or encourage any kind of illegal activities or rowdyism. The content expressed by the speaker is based on information given directly by the person being spoken about and is published only after their acceptance and permission. The purpose of these videos is to raise awareness among the younger generation. The speaker has no intention to hurt or offend anyone or any caste or religion. The speaker's intention is to share the life stories of dadas and rowdies with youngsters in the hope that they will learn from their experience and avoid engaging in such illegal activities like drug addiction and rowdyism in their own lives. மறுப்பு.
நம் சட்டமேடை யூடியூப் சேனல் எந்த ஒரு ரவுடிசத்தையோ சமூக விரோத செயல்களையோ ஆதரிக்காது. நாம் போடும் வீடியோக்களில் வரும் கதைகள் சம்பந்தப்பட்ட நபரே கொடுத்ததாகும். அவர்களது ஒப்புதல் மற்றும் அனுமதியோடு தான் வரும் தலைமுறைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வீடியோ போடப்படுகிறது. இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் ஒரு தனி நபரையோ மதத்தையோ ஜாதியையோ புண்படுத்தும் நோக்கத்தில் இல்லை. நாம் போடும் வீடியோக்களால் தாதா மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை இளம் தலைமுறைகள் அறிந்து அதன் மூலம் ரவுடிசம், போதை பழக்கங்கள் போன்ற எந்த சமூக விரோத செயல்களிலும் ஈடுபடாமல் இருக்க உதவும். நன்றி.